ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரப்போற மனோஜோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ரோகிணியோட முகத்துல சீக்கிரமாவே தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி இங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ஏ ரோகிணி, கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்கடி. கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, சீக்கிரமா போய் கிறிஷை கூட்டிக்கிட்டு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா கூட்டிக்கிட்டு வந்து ஸ்கூல்ல விட சொல்றாங்க. முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மகேஸ்வரி சொன்னதும், என்னடி சொல்ற, இப்போதைக்கு என்னால் போக முடியாது. இன்னைக்கு மனோஜுக்கு ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் ஸ்பீச் கொடுக்க போகிறான். நான் மட்டும் அவன் கூட போகலன்னா கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம் வரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கிறிஷை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, ஏய் என்னடி சொல்ற, நான் கூட்டிகிட்டு வர முடியுமா? இங்க பாரு, என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். ஏதோ நீ கார்டியனாக இருக்க சொன்ன, ஏதோ சரி நானும் ஒத்துக்கிட்டேன். நீ என்னமோ கூட்டிக்கிட்டு வந்து வீட்டெல்லாம் வச்சுக்க சொல்ற. கண்டிப்பா என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் தெரிஞ்சா என்னோட வாழ்க்கை வீணா போயிடும். மனோஜ் கிட்ட ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு முதல்ல போனை வச்சுட்டு போய் நீ கிறிஷ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியோ போனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றது, எப்படி மனோஜை சமாளிச்சுட்டு கிறிஷ போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கிட்ட வந்து, மனோஜ் அர்ஜென்ட்டாக ஒரு கிளையண்ட் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் போயிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறேன், நீ கிளம்புறியா? என்ன ரோகிணி சொல்கிற? நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் ஒரு ஸ்கூலில் ஸ்பீச் கொடுக்க போகிறேன், நீ என்னமோ என் கூட வரமாட்டேன்னு சொல்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என் கூட வா. ஐயோ மனோஜ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் வரமாட்டேன்னு சொல்லலை. முதல்ல நான் அந்த கிளையண்ட்டு தான் எனக்கு முக்கியம், நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு இங்கே ரோகிணியோ நேராக கிறிஷோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. வாங்க மேடம், உங்கள் பையன் நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். மற்ற குழந்தைங்களாம் ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் அடம் பிடிக்குங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. ஆனால் இந்த கிரிஷ் சுத்தமாக எங்கள் பேச்சு கேட்கறதே கிடையாது. கொஞ்சம் அவனுக்கும் உடம்பு சரியில்லை, என்ன ஏதுன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுங்க அப்படின்னு ஸ்கூல் பிரின்சிபல் சொல்ல, என்ன கிரிஷ், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ எல்லாமே உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலம்மா, எனக்கு சாப்பிட பிடிக்கல, இந்த இடத்துல எனக்கு யாரையுமே பிடிக்கல, என்னை முதல்ல இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் சொல்ல, கிரிஷ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது, அம்மா இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி. என்னம்மா சுச்சுவேஷன்? என்ன தவிர உனக்கு அப்படி என்ன முக்கியமாக இருக்குது? அம்மா வேண்டாம்மா, எனக்கு இந்த இடம் வேண்டாம், என்னை கூட்டிக்கிட்டு போயிடு அப்படின்னு கிரிஷ் எவ்வளவு சொல்லியும், இல்லை கிரிஷ், அம்மாவோட நிலைமை சரியாகிற வரைக்கும் நீ இங்கே தான் படிக்கணும், நீ வா நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறதுக்காக வெளியவும் ரோகிணி வர, அந்த நேரம் மனோஜ் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஸ்கூல் உள்ள வர்றதை பார்த்ததும் ரோகிணி வேக வேகமாக போய் கிரிஷை ஒரு கிளாஸ் ரூமில் வச்சுக்கிட்டு மறைஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மனோஜோ இன்னும் ரோகிணியவே காணுமே, நம்ம ஸ்பீச் முதல்ல கொடுக்க போகிறோம், நம்மளோட ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண, ஹலோ ரோகிணி, எங்கே இருக்க? மனோஜ், இதோ வந்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இல்லை ரோகிணி, நீ சீக்கிரமா வா, நீ எல்லாமே என்னால் ஸ்பீச்செல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நீ சீக்கிரமா இப்போவே வரணும், இல்லைனா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். ஐயோ மனோஜ் இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே போனை வைக்க, இந்த ரோகிணிக்கோ என்ன இது, இவன் ஸ்பீச்சுக்கு போறேன்னு சொன்ன ஸ்கூலு இதுவா, கடைசியில இவன் மட்டும் வருவான்னு பார்த்தா குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்கானே, உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, ஸ்கூல் பிரின்சிபல் வேற பார்த்துட்டாருன்னா, ஐயோ இதை எப்படிதான் நான் இந்த நிலைமையை சமாளிக்க போறேன் அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. கிரிஷ், இங்கேயே நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எங்கேயும் வெளியே வரக்கூடாது, அம்மா ஒரு 1/2 hourல வந்துடுவேன், சரியா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, இங்க நான் இருக்க மாட்டேன். ஐயோ கிரிஷ், நான் உன்னை இங்கே இருக்க சொல்லலை, அம்மா ஒரு 1/2 hourல வந்துடுவேன் கிரிஷ், அடம் பிடிக்காம அம்மாவுக்காக கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி ரூம்ல அந்த கிரிஷையும் விட்டுட்டு ரோகிணி இங்க நேரா மனோஜ் கிட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் முத்து சவாரியை முடிச்சுட்டு மீனாவை ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு வர, ரோகிணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிறிஷோ வெளியே வர, நேரா இங்க முத்துவும் மீனாவும் உள்ள வர, 2 பேருமே இங்க கிறிஷை பார்த்துடுறாங்க. என்னங்க அங்க பாருங்க கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட மீனா கேட்க, அது வந்து ஆன்ட்டி, ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, கிறிஷ் என்னப்பா, உன்னை உங்கள் அம்மா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல் சேர்த்தாங்களா?
ஆமாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. நான் உங்கள் கூடவே வந்துடுறேன். என்னை கூட்டிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோ ரொம்ப அழுதுகிட்டு இருக்க. கிறிஷ், நீ கவலைப்படாத. நான் இங்கே இருக்கவங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒன்று எங்களோட கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆமாம், என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னங்க, ஃபீவர் வேற இருக்குங்க. வாங்க, நாம வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு போகலாம். என்ன மீனா சொல்கிற? கிறிஷை கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்க பிரின்சிபல் ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி வா, நாம் வேணா போய் பிரின்சிபல் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை அழைச்சிக்கிட்டு நேராக இங்கே பிரின்சிபல் கிட்ட முத்துவும் மீனாவும் போக, இன்னொரு பக்கம் ஸ்டேஜில் மனுஜோ இங்கே ரோகிணி வந்த சந்தோஷத்தில், வா ரோகிணி, உனக்கு நான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இந்த ஸ்கூல் பிரின்சிபலை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலை கூப்பிட்டு இங்கே ரோகிணியை அறிமுகப்படுத்த, அதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு இங்கே பிரின்சிபல். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க. திடீர்னு எங்கே எப்படி? உங்கள் பையன் கிறிஷு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்க, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லைங்க, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது. உடனே மனுஜோ, என்ன ரோகிணி சொல்கிற? கிறிஷன்ற பையன் நம்ம வீட்டில் இருந்தவன் தானே, அவனை எப்போ நீ? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இவங்க பையன் கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. திடீர்னு இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. மேடம், அப்போது நீங்கள் மனோஜோட ஒய்ஃபா? சார், நான் மனோஜோட ஒய்ஃப் தான். பட் கிறிஷ் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன மேடம் சொல்கிறீங்க? இப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் தான் கிறிஷை நீங்கள் ஃபாரினில் இருக்கிறதா சொல்லி இந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தீங்க. இப்போ கேட்டால் இல்லவே இல்லைன்னு அடித்து பேசுகிறீங்க. என்ன மேடம், எதுக்காக இப்படி பொய் சொல்லணும்? உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, சார், என்னோட ஒய்ஃப் பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ நீங்கள் சொன்னீங்கங்கிறதுக்காக என்னோட ஒய்ஃபுக்காக கூட்டிக்கிட்டு இங்கே ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்தேன். நீங்கள் என்னமோ வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ சார், நான் சொல்கிறது உண்மைதான் சார். இவங்க தான் ஏதோ மாற்றி பேசுகிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல், மனோஜ், ரோகிணின்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்க. அங்கே வந்த விஜயாவோ, என்னடா இது, என்னமோ கிறிஷை இவ கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சேர்த்ததா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு விஜய் ரொம்ப குழப்பத்தோடு கேட்க, அந்த நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே முத்துவும் மீனாவும் கேட்டுடுறாங்க. முத்துவும் மீனாவும் கிறிஷை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்ததும் அங்கே இருந்த பிரின்சிபலோ, இதோ கிறிஷே வந்துட்டானே, கிறிஷ் இங்கே வா, உன்னோட அம்மா இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்க, இங்கே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவுமே பதட்டத்தோட, அம்மாவை காப்பாற்றலாமா வேண்டாவா? அப்படி காப்பாற்றி விட்டா நம்மளை அம்மா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோ அங்கே எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஆமாம், இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க தான் என்னோட அம்மாங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா, என்னை கூட்டிகிட்டு போயிடுமா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. முத்து மீனா அங்கிள் கூடவே நான் இருந்துடுறேன், எனக்கு நீயும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோ அங்கே எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்க, அங்கே இருந்த விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனா, மனோஜ்னு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது.